வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2ல் 1ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1230 மற்றும் 1926 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி 12 தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க. பாருங்க, 1230 1926 இந்த ரெண்டு எண்ணையும் வகுக்கும் போது மீதி 12 தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை கண்டுபிடிக்கணும். மிகப்பெரிய எண்ணை நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மீப்பெரு பொது வகுத்திய நம்ம கண்டுபிடிக்கணும். எதை பயன்படுத்தி? யூக்ளிடின் வகுத்தல் விதியை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆனால் இங்க என்ன வருதா? மீதி 12 வருது. இப்போ நம்ம மீப்போவா கண்டுபிடிச்சிட்டு நம்ம அந்த நம்பர் 1230 மீப்போவா கொண்டு வகுத்தாலும் சரி, 1226 மீப்போவா கொண்டு வகுத்தாலும் சரி, மீதி நமக்கு என்ன வரணும்? 0 தான் வரும். ஆனா இங்க என்ன வருதுன்னு சொல்லியிருக்காங்க? 12 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன செய்யணும்னா இந்த ரெண்டு நம்பர்ல இருந்து 12 மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணிடலாமா பாருங்க. இங்கு இதான் முக்கியமான ஸ்டெப்பு. இங்கு என்ன செய்ய போறோம்? 1230 இருந்து இந்த மீதி 12 கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன வரும்னா 1218. அதுக்கு அடுத்தது 1926 இதுல இருந்து 12 கழிச்சோம்னா என்ன வரும்னா 1914 வரும். சரியா? இது ரெண்டுக்கும் தான் நம்ம மீப்போவா கண்டுபிடிக்க போறோம். இந்த இடத்துல ஏன்றது எதை எடுத்துக்கலாம்? பெரிய நம்பர் தான் ஏ, 1914. பீன்றது சிறிய எண் 1218. இப்ப இந்த இடத்துல நம்ம யூக்ளிடின் வகுத்தல் விதியை பயன்படுத்த போறோம். என்ன? ஏ ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆர். இந்த இடத்துல 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் ஆர் லெஸ் தேன் பி. அதாவது மீதி எப்படி இருக்குன்னா வகுத்தியை விட சிறியதாக இருக்கும். இப்ப பாருங்க, அப்படியே மதிப்புல பிரதிட்டுக்கலாமா? இந்த இடத்துல ஏன்ற நம்பர் என்னது? 1914. எதை கொண்டு வகுக்க போறோம்? 1218 கொண்டு வகுக்க போறோம். கியூனா ஈவு, ஆர்னா மீதி, ரெண்டையும் கண்டுபிடிக்க போறோம். சாதாரண வகுத்தெல்லாம் பாருங்க. 1914 வகுக்கிறோம். எதை கொண்டு? 1218. எத்தனை இருக்கும்? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். ஒரு 1218, ஒரு 1218 வந்துருமா? இப்ப பாருங்க, 14 14ல 8 கழிச்சோம்னா 6. இந்த இடத்துல 0 இருக்கும். இங்க கடை வாங்கினா 10. 10ல 1 கழிச்சா 9. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 8 இருக்கும் இல்லையா? 8ல 2 கழிச்சோம்னா 6. 696. அப்போ 1914 1218 கொண்டு வகுத்தோம்னா ஈவு 1, மீதி எவ்வளவு? 696. நமக்கு மீதி என்ன வரல? 0 வரல. அப்ப என்ன செய்யணும்? மறுபடியும் நம்ம யூக்ளிடின் வகுத்தல் விதியை நம்ம பயன்படுத்தணும். இங்க இருக்கு இல்லையா? இந்த வகுத்தி இங்க வந்து என்ன மாறும்? வகுபடும் என்ன மாறும்? 1218 ஈக்குவல் டு இந்த மீதி இங்க வந்து வகுத்தியா மாறும். இப்ப என்ன செய்யணும்னா 1218 696 கொண்டு வகுக்கணும். 1218 எதை கொண்டு வகுக்கிறோம்? 696. இதுல எத்தனை 696? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். ஒரே ஒரு 696. மைனஸ் பண்ணலாமா? 8ல 6 கழிச்சா 2. இங்க இருந்து இது பண்ணுமா? 11. 11ல 9 கழிச்சோம்னா 2. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 1 அங்க கொடுத்துருக்கு இல்லையா? 11 தான் இருக்கும். 11ல 6 கழிச்சா 5. 522. அதாவது 1218 696 கொண்டு வகுத்தோம்னா ஈவு 1, மீதி என்னது? 522. மீதி 0 வரல. மறுபடியும் என்ன செய்யணும்? யூக்ளிடின் வகுத்தல் விதி. இந்த 696 இருக்கா? அது இங்க வந்து என்ன மாறும்? வகுபடும் என்ன மாறும். இந்த மீதி இங்க வந்து வகுத்தியாக மாறும். இப்ப எதை கொண்டு வகுக்க போறோம்? 696 எதை கொண்டு? 522 கொண்டு வகுக்க போறோம். அப்ப எத்தனை இருக்கும் பாருங்க? ஒண்ணுதான் இருக்கும். ஒரே ஒரு 522. மைனஸ் பண்ணுமா? 6ல 2 கழிச்சா 4, 9ல 2 கழிச்சா 7, 6ல 5 கழிச்சா 174. அதாவது 696 522 கொண்டு வகுக்கும் போது ஈவு 1, மீதி எத்தனை? 174. மீதி 0 வரல. திரும்ப என்ன ஆகும்? இந்த வகுத்தி இங்க வந்து வகுபடு எண்ணாக மாறும். இந்த மீதி இங்க வந்து வகுத்தியா மாறும். இப்ப எதை கொண்டு வகுக்க போறோம்? 522 174 கொண்டு வகுக்க போறோம். 522 174 கொண்டு வகுக்க போறோம். அப்போ இந்த 572ல எத்தனை 174? 3 இருக்கும். அப்போ 3 கொண்டு பெருங்க பாருங்க. உண்டாங்க 12, 12க்கு 2 மிச்சம் 1. 1 21, 1 கூட்டினா 22, 22க்கு 2 மிச்சம் 2.
3 3 அந்த 2 கூட 522 வந்துருச்சா? அப்ப 0. அப்போ 522 174 கொண்டு வகுக்கும்போது ஈவு 3 மீதி 0. மீதி 0 வந்துருச்சு. அப்ப மீதி 0வா இருக்கும்போது வகுத்தி இருக்கு இல்லையா? இந்த 174 இதான் என்னவா இருக்கும்? நமக்கு மீப்போவாக இருக்கும். therefore மீப்பெரு பொது வகுத்தி என்ன அப்படின்னா 174. இதான் என்னது? நமக்கு தேவையான மிகப்பெரிய முழு எண். therefore தேவையான மிகப்பெரிய முழு எண். மிகப்பெரிய முழு எண் என்ன அப்படின்னா முழு எண் எது? 174. இந்த 174 இருக்கு இல்லையா? இந்த 174 என்ன செய்யணும்னா 1230 174 கொண்டு வகுப்போம். 1926 174 கொண்டு வகுக்கும்போது மீதி என்ன வரும்? 12 வரும். அப்ப இதான் என்னது? நமக்கு தேவையான முழு எண். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.